அதுதான் பாவனை. புரியுதா? இதுல இதுதான் டெபினிஷன் அப்படின்லாம் யாருமே சொல்ல முடியாது. அவரவர்களுடைய அனுபவமும் தனித்தனி. இப்போ நான் வந்து ஒரு லட்டுன்னு சொல்றேன். இப்ப நான் லட்டு சொல்லிட்டேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு ஞாபகம் வந்திருக்கும் லட்டு. அப்படித்தானே? ஒருத்தருக்கு திருப்பதி லட்டு வந்திருக்கும். ஒருத்தருக்கு அகர்வால் லட்டு வந்திருக்கும். ஒருத்தருக்கு மோத்தி லட்டு வந்திருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் என்ன சுவை வாயில பிடிக்குமோ அந்த சுவை வந்திருக்கும். ஒரு கலர் வந்திருக்கும் இல்லையா? ஆனா சொன்ன ஒரே வார்த்தை லட்டு. அதே போலதான் அம்பாளு வர்ணனையும் நம்ம சொல்லும் பொழுது உங்க மனம் எந்த அளவிற்கு விரிந்து அதை எடுத்துக்குதோ அந்த அளவுக்கு போங்க போதும். நீங்க வந்து எனக்கு இவங்க மாதிரி வரலையே, அவங்க மாதிரி வரலையே, அந்த கம்பேரிசனே கிடையாது. நமக்கு தேவி எப்படி காட்சி கொடுக்கிறாளோ அப்படி நமக்கு பார்க்கணும். அவ்வளவு சரியா? ஓகே. சோ இந்த வீடியோ நான் அப்லோட் பண்றேன். அடிக்கடி பண்ணுங்க. பண்ணதான் தேவியினுடைய பரிபூர்ண கடாட்சம் நமக்கு கிடைக்கும். சரி, இப்ப நம்ம இன்னைக்கு கிளாஸ்க்குள்ள போலாம். நாளைக்கு வந்து நம்ம உடல்நீ தியானம் பண்ணலாம். அது இன்னும் இதை விட அடுத்த ஒரு ஒரு லெவல்ல உங்களுக்கு இருக்கும். சோ நாளைக்கு அதை பண்ணலாம். 44. எஸ், எல்லாமே நீ 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 நிர்குணம். நிர்லேபா நிர்மலா நித்யா நிராகாரா நிராகுலா. சொல்லுங்கம்மா. நிர்லேபா நிர்மலா நித்யா நிராகாரா நிராகுலா. அடுத்தது நிர்குணா நிஷ்கலா சாந்தா நிஷ்காமா நிருபப்ளவா. நிஷ்கலா சாந்தா நிஷ்காமா நிருபப்ளவா. நிர்லேபா நிர்மலா நித்யா நிராகாரா நிராகுலா. நிர்குணா நிஷ்கலா சாந்தா நிஷ்காமா நிருபப்ளவா. நித்யமுக்தா. அடுத்து கூட்டுமா இல்ல இன்னொரு தடவை சொல்லிடலாமா? நிர்லேபா நிர்மலா நித்யா நிராகாரா நிராகுலா. நிர்குணா நிஷ்கலா சாந்தா நிஷ்காமா நிருபப்ளவா. நித்யமுக்தா நிர்விகாரா நிஷ்பிரபஞ்சா நிராஸ்ரயா. சொல்லாமாங்க. நித்யமுக்தா நிர்விகாரா நிஷ்பிரபஞ்சா நிராஸ்ரயா. நித்யசுத்தா நித்யபுத்தா நிரவத்யா நிரந்தரா. சொல்லுங்கம்மா. நித்யசுத்தா நித்யபுத்தா நிரவத்யா நிரந்தரா. நித்யமுக்தா நிர்விகாரா நிஷ்பிரபஞ்சா நிராஸ்ரயா. நித்யசுத்தா நித்யபுத்தா நிரவத்யா நிரந்தரா. இனி ஒரு தடவை. நித்யமுக்தா நிர்விகாரா நிஷ்பிரபஞ்சா நிராஸ்ரயா. நித்யசுத்தா நித்யபுத்தா நிரவத்யா நிரந்தரா. ஈஸி. இதெல்லாம் ரொம்ப கஷ்டமான வார்த்தைகள் கிடையாது. அடுத்தது நிஷ்காரணா நிஷ்கலங்கா நிருபாதிர் நிரீஸ்வரா. சொல்லுங்க. நிஷ்காரணா நிஷ்கலங்கா நிருபாதிர் நிரீஸ்வரா. நீராகாராக மதனீதா. ரெண்டாவது தா. நீராகாராக மதனி நிர்மதா மதனாஷினி. சொல்லமா. நீராகா ராக மதனி நிர்மதா
மதநாசினி. சேர்ந்து சொல்லலாம். நிஷ்காரணா நிஷ்களங்கா நிருபாதர் நிரீஸ்வரா நீராகா ராகமதனி நிர்மதா. இந்த ரெண்டு தாவும் மதனி நிர்மதா. தா இது, அது தா. கேர்ஃபுல்லா சொல்லுங்க. ராகமதனி நிர்மதா மதநாசினி. இனி ஒரு தடவை. நிஷ்காரணா நிஷ்களங்கா நிருபாதர் நிரீஸ்வரா நீராகாராகமதனி நிர்மதா மதநாசினி. அடுத்தது நிஷ்சிந்தா நிரஹங்காரா நிர்மோகா மோகநாசினி. சொல்லமா? நிஷ்சிந்தா நிரஹங்காரா நிர்மோகா மோகநாசினி. நிர்மமா மமதா ஹந்த்ரி நிஷ்பாபா பாபநாசினி. வாங்கம்மா. நிர்மமா மமதா ஹந்த்ரி நிஷ்பாபா பாபநாசினி. திரும்ப சொல்லலாம். நிஷ்சிந்தா நிரஹங்காரா நிர்மோகா மோகநாசினி. நிர்மமா மமதா ஹந்த்ரி நிஷ்பாபா பாபநாசினி. இன்னொரு தடவை. நிஷ்சிந்தா நிரஹங்காரா நிர்மோகா மோகநாசினி. நிர்மமா மமதா ஹந்த்ரி நிஷ்பாபா பாபநாசினி. நிஷ்க்ரோதா क्रोधशमनी निर्लोभा लोभनाशिनी. चला. निष्क्रोधा क्रोधशमनी निर्लोभा लोभनाशिनी. निस्संशया संशयग्नि निर्भवा பவநாசினி. வாங்கம்மா. நிஸ் இஸ் அந்த இடத்துல சம்சயா இருக்கு இல்லையா, விசர்கா வருது இல்லையா அந்த இடத்துல, அந்த விசர்கா வந்து இஸ். நிஸ்ஸம்சயா சம்சயக்னி நிர்பவா பவநாசினி. மறுபடியும். நிஷ்க்ரோதா क्रोधशमनी निर्लोभा लोभनाशिनी. निस्संशया संशयग्नि निर्भवा भवनाशिनी. இன்னொரு தடவை. நிஷ்க்ரோதா क्रोधशमनी निर्लोभा लोभनाशिनी. निस्संशया संशयग्नि निर्भवा भवनाशिनी. அடுத்தது போறமா. நிர்விகல்பா நிராபாதா நிர்பேதா பேதநாசினி. சொல்லுங்கம்மா. நிர்விகல்பா நிராபாதா நிர்பேதா பேதநாசினி. நிர்நாசா மிருத்யுமதானி. சொல்லுங்க. நிர்நாசா மிருத்யுமதானி. தா மதானி. நிஷ்க்ரியா நிஷ்பரிக்ரஹா. நிஷ்பரிக்ரஹா சொல்லலாம். நிர்விகல்பா
निर्विकल्पा निराबाधा निर्भेदा भेदनाशिनी निर्नाशा मृत्युमथनी निष्क्रिया निष्परिग्रहा. Once more. निर्विकल्पा निराबाधा निर्भेदा भेदनाशिनी निर्नाशा मृत्युमथनी निर्क्रिया निष्परिग्रहा. निस्थूला नीलचिकुरा निर्भया निरत्यया. निस्थूला नीलचिकुरा निर्भया निस्थूला नीलचिकुला निर्भया निरत्यया. ओके. निस्थूला नीलचिकुरा निरपाया निरत्यया. दुर्लभा दुर्गमा दुर्गा दुःखहन्त्री सुखप्रदा. மறுபடியும் दुर्लभा दुर्गमा दुर्गा दुःख. ஓகே, அந்த இடத்துல ஏக் விசர்கா இஸ் ஏக். दुःखहन्त्री सुखप्रदा. निस्तुला नीलचिकुरा निरपाया निरत्यया. दुर्लभा दुर्गमा दुर्गा दुःखहन्त्री सुखप्रदा. இன்னொரு தடவை. நிஸ்துலா நீலச்சிக்குரா நிரபாயா நிரத்யயா. துர்லபா துர்கமா துர்கா துக்கஹந்த்ரி சுகப்பிரதா. சோ இந்த இடத்துலமா தேவியினுடைய நிர்குணம், அதாவது நமக்கு குணங்கள் நிறைந்து புறத்தோற்றத்துல பார்க்கிறது ஒரு ரூபம், ஸ்தூல ரூபம் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்தூல சூக்ஷ்மத்தை கடந்து அதற்குள்ளாக எந்த விதமான வெளிப்பாடும் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு ரூபம் தான் நிர்குண ரூபம் அப்படின்னு நம்ம சொல்றோம். நிர்குணம், அதுல எந்த ரூபமும் கிடையாது. இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த நிர்குணத்தை பற்றி தான் இதுல இருந்து நம்ம ஃபுல்லாவே சொல்றோம். அதாவது எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ண, நிர்லேபா நிர்லேபா நிர்மலா நித்யா நிராகாரா நிர்குணா நிஷ்கலா சாந்தா நிஷ்காமா நிருபப்ளவா. சோ நிர்லேபா எந்த விதமான வெளிப்பாடும் இல்லாதவள், நிர்மலா எந்த களங்கமும் இல்லாதவள், நித்யா என்றும் அழியாதவள். புரியுதுங்களா? நிராகுலா அதாவது எந்த குலமும் அவளிடத்தில் இல்லை, சர்வ வியாபியாக அவள் இருக்கின்றாள். ஓகே. சோ எந்த விதமான ஒரு ஒரு எக்ஸ்டர்னலா எந்த விதமான ஒரு எதுவுமே இல்லாம அவளை நம்ம ஆக்சுவலா விமர்ச ரூபினி அப்படின்னு பின்னால சொல்லுவோம். அதே மாதிரி நித்ய முக்தா, சோ நித்தியத்தின் முக்தி நிலையில் இருக்கக்கூடியவர். நிர்விகாரம் விகாரம் அடையாதவள், எல்லா தோற்றங்களும் அவளாக இருந்தாலும் முழு பிரபஞ்சமும் அவளாக இருந்தாலும் த அண்டர்லையிங் பிரின்சிபல். இதுக்கு நம்ம என்ன உதாரணம் உபனிஷத்துகள் நீங்க கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும். என்ன உதாரணம் சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா, மண்பானை. மண்பானை விதவிதமான ஷேப்ல ஒரே களிமண் செய்யப்பட்டிருக்கும். எல்லாத்துக்கும் அடிப்படை தத்துவம் என்ன அப்படின்னா அதே களிமண் தான். புரியுதுங்களா? அப்போ இந்த பிரபஞ்சம் முழுவதுமே அவளோட தோற்றம் தான். நீங்களும் அவளோட தோற்றம் தான், நானும் அவளோட தோற்றம் தான். இங்க இருக்கக்கூடியது எல்லாமே அவளோட தோற்றம் தான். ஆனா அடிப்படையா என்ன இருக்கான்னா அவதான் இருக்கா. அவகிட்ட என்ன இல்லை, எந்த விதமான
விகாரமும் இல்லை, எந்த விதமான மாறுபாடும் இல்லை. ஷீ இஸ் த நித்திய வஸ்து அப்படின்னு சொல்லுவோம், என்றும் சாஸ்வதமாக இருப்பார். இதனாலேயே நம்ம பார்ப்போம் சாஸ்வதா. அப்போ இததான் இந்த இடத்துல சொல்றாங்க, நித்திய முக்தா அதாவது அவள் எதெல்லாம் வெளிப்பட்டிருக்காளோ அந்த வெளிப்பாட்டை கொடுத்து அது இல்லாதவள். பிரபஞ்சம்னா பிரபஞ்சம் இருக்கு, அது அவளோட வெளிப்பாடு. ஆனா நிஷ்பிரபஞ்சா, அவளே வெளிப்பட்டிருந்தாலும் மாற்றத்துக்கு உட்படாம அவ இருக்கிறவ நிஷ்பிரபஞ்சா. ஓகே, சோ காரணங்கள் இல்லாதவள் நிஷ்காரணா, நிஷ்கலங்கா. ஓகே, என்றுமே இருக்கக்கூடியவள் நிரீஸ்வரா. ராகம் இல்ல, ராகம் அத்தனி, ராகத்தை அழிப்பவள். ராகம்னா என்னன்னு சொல்லியிருக்கேன் நான், ராகஸ்வரூப பாஷாட்யா, ஆசைகள், இச்சை. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிச்சிந்தா, சிந்தனை இல்லாதவள். நிரஹங்கார, அகந்தையை அழிப்பவள். நிர்மோகா, மோகம் இல்லாதவள். மோகநாசினி, எல்லாமே அதுதான். நிர்மமா, மமதை, மமதாஹந்திரி. நிஷ்க்ரோதா, குரோதத்தை நீக்குவள். அப்ப பாத்தீங்கன்னா நம்ம இடத்தில் காணப்படக்கூடிய காம, குரோத, லோப, மோக, மதம், ஆச்சரியம், அவ்வளவுதான். தேவையற்ற குணங்கள் அப்படின்னு சொல்லும் போது 6 சொல்லுவோம். காமம், குரோதம், காம, குரோத, லோபம், காம, குரோத, லோப, மோக, மதம், மாச்சரியம். இந்த 6ஐயும் இந்த இடத்துல சொல்லும். சோ காமம், காமம்னா என்னது? இச்சை. ராகா, நீ ராகா, ராக மதனி. நிர்மோகா, மோகநாசினி, காம மோகம். நிஷ்க்ரோதா, குரோதம், குரோதத்தை நீ. குரோத சமனி. சோ காமம்னா இச்சை, ராகம் சொன்னோமா இல்லையா? சோ காமம், குரோதம். குரோதம்னா என்னது? பகை. பகை, இருப்பு கட்டி கொண்ட பகை, இன்னும் சொல்ல போன இல்லையா? குரோதம் அப்படின்னா அந்த பழி தீர்க்கணும் அப்படிங்கிற ஒரு பகை, அதுதான் குரோதம். இப்ப இந்த பழி நான் தீர்த்தே ஆவேன், இவங்க எனக்கு இப்படி செஞ்சிட்டாங்க இல்லையா, இத பழி வாங்காம என்ன பண்ண மாட்டேன், விட மாட்டேன். சீரியல், இன்னைக்கு சீரியல்லாம் ஐ மீன் ஒரு காலத்துல நான் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தது, எனக்கு இப்பெல்லாம் என்ன நடக்குதுன்னே தெரியாது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் சொல்றேன், தயவு செய்து தப்பா நினைச்சுக்காதீங்க. நம்ம வாழ்க்கைய பத்தி கவலைப்படுறதுக்கே நமக்கு நேரம் பத்துறது இல்ல, ஏன் அடுத்தவங்க வாழ்க்கையை பத்தி கவலைப்படுறோம் அப்படிங்கிறது புரியல. அதே மாதிரி அடுத்தவங்க வாழ்க்கையில என்ன நடக்குது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு மக்கள் ரொம்ப ரொம்ப ஆவலா இருக்காங்க. இப்போ ஒரு ஷோ ஒண்ணு போகுதுங்கிறாங்க, ஒரு எபிசோட் கூட இது வரைக்கும் நான் பார்த்தது இல்ல. சரியா? படிப்பேன், அப்படி அப்படியே அங்க கண்ணுல படுறது சிலதை படிப்பேன். ஒண்ணு கூட இது வரைக்கும் ஒரு எபிசோட் கூட என்னால உட்கார கூட முடியாது. ஏதோ ஒரு இடத்துல போட்டு அடைச்சிருவாங்களாமா, என்னமோ சம்திங் அண்ட் ஆல் இட் கோஸ். பார்த்தவங்க எல்லாம் சிரிக்க ஆரம்பிச்சிட்டீங்க தெரியுது. பார்த்தது இல்லாதவங்களுக்கு தெரியாது. ஓகேவா? அவங்க லைஃப் அப்படி உள்ள நடக்கணுமாமா, தாக்கு பிடிக்காம வெளியில வருவாங்களாமா. வாட் எவர், சி வாட் அ கலாச்சாரம். என்ன கலாச்சாரத்தை நம்ம உருவாக்கிட்டு இருக்கோம், இதுக்கு நம்ம ஆதரவு தெரிவிச்சிருக்கோம் பாரு. எத்தனை ஒரு மோசமான ஒரு மனநிலையை மக்களிடத்துல உருவாக்கிட்டு இருக்கோம் பாரு. இதுல யார் உள்ள இருக்காங்க, யார் வெளியில போறாங்கறதுல அவ்வளவு ஆவலாமா மக்களுக்கு. எனக்கு ஒரு கேரக்டர் கூட தெரியாதனால என்னால மென்ஷன் பண்ண முடியும். இதுதான் இன்னைக்கு இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா உட்கார்ந்து டிவி முன்னால உட்கார்ந்து அந்த சீரியல்ஸ் அப்பப்ப அப்படி ஒரு கிளிப் பார்த்தாலே அவ்வளவு கோவம் வருது நமக்கு அதை பார்த்தா. ஏன்னா எங்க மாமியார் இப்படி பண்ணிட்டா, அவ இப்படி பண்ணிட்டா, அவளை நான் ஒழிக்கிறேன், இவளை ஒழிக்கிறேன். இதுதான் இருக்கு. தயவு செய்து வேண்டாம், தயவு செய்து வேண்டாம். மாற்றத்தை உருவாக்கலாம், தயவு செய்து உருவாக்கலாம். அது வேண்டாம். அந்த மாதிரியான ஒரு மனநிலையோ அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை தரமோ நமக்கு தேவையே இல்லை. புரியுதா? இருப்பு கட்டி கொள்ளக்கூடிய கோபம். ஏன்னா மனதுல மன்னிக்கிற தன்மை வேணும். குரோதம் நமக்குள்ள இருக்கிற வரையிலும் நமக்கு அமைதி கிடைக்காது. எந்த பிரார்த்தனை நீங்க பண்ணாலும் அது நிலைக்காது. அடுத்தவங்க அழியணும்னு நினைச்சு பிரார்த்தனை பண்றது ரொம்ப ரொம்ப தப்பு. இன்னைக்கு அதுவும் நான் பாக்குற சமுதாயம், ஆன்மீகத்திலேயே பாக்குறேன். வராகி உபாசனைன்னு சொல்லி பேசுறாங்க. வாராகி எதிரிகளை அழிச்சிருவா, கண்டிப்பா அழிப்பா. முதல்ல உனக்குள்ள இருக்கிற எதிரி அழி. அதனால பகைவர்களை அழிக்கணும்னு வாராகி உபாசனை பண்றவங்க இருக்காங்க. பகைவர் என்ன பகைவர்னா எனக்குள்ள இருக்க பகைவரை நான் மறந்துட்டு போயிருக்கேன். வெளியில யாரோ ஒருத்தர் அழிக்கணும்னு நான் உபாசனை நான் பண்ணேன்னா முதல்ல அழியிறது நானாதான் இருக்கும். கெடுவான் நினைச்சாலே போதும், செய்யணுங்கிற அவசியமே. கேடு நினைப்பான் தீதும் நன்றும் பிறர் தர, அவ்வளவுதான். கனியன் பூங்குன்றனார் வார்த்தைகள் நினைக்கிறேன், கரெக்டா இருந்தனா சரி. ஓகே, சோ தீதும் நன்றும் பிறர் தர வாரம். சோ ஃபர்ஸ்ட் கரெக்ட் ourselves. அதனால இது எல்லாத்தையும் சமன் செய்யறதா இந்த இடத்துல நம்ம பேசுறோம். நிஸ்துலா, நீலச்சிக்குரா. இந்த நீலச்சிக்குராக்குள்ள
அழகான ரகசியங்கள் இருக்கு. நீல நிற முடியை உடையவள் நீலச்சிக்குரா. எப்பவுமே நம்ம இந்த முடிய பற்றி நம்ம நிறைய நம்ம தத்துவங்கள்ல பேசுவோம். தலைமுடி. கேசவன். ஏன் அவருக்கு அந்த நாமம் கேசவன்? ஏன்னா மார்கழி மாசத்துல யாரு கடவுள்? கேசவன் நாமம் தான் கேசவன். இன்னும் நான் உங்களுக்கு பின்னால ஞாசம் சொல்லி தருவேன். இன்னும் ஒரு 100 வந்துருவோம். வந்துட்டதுக்கு அப்புறம் நான் சொல்லி தரேன். அப்ப பாத்தீங்கன்னா இந்த தலையில இருக்கக்கூடிய முடிக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கும். அதே மாதிரி கேசாதி பாத வர்ணனை அப்படின்னு அம்பாளுக்கு நம்ம சொல்றோம். தலைமுடியிலிருந்து தான் பாதம் வரைக்கும். பெருமாளுக்கு நம்ம சொல்லும் பொழுது பாதாதி கேச வர்ணனை, கீழ இருந்து மேல், பாதத்திலிருந்து மேல் போகும். சரியா? அப்போ நீலச்சிக்குரா, நீளமான முடியை உடையவர்கள். நிரபாயா, நிரத்யயா, துர்லபா, எல்லா பலன்களையும் அளிக்கக்கூடியவள். எண்ணி பார்க்க முடியாத நன்மைக்கு பேருதான் துர்லபா. துர்லபானா நெகட்டிவா நினைச்சிடாது. புரியுதுங்களா? துர்லபம் அப்படின்னு சொன்னா பலன்கள். என்ன பலன்கள் அப்படின்னா நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு அற்புதமான நற்பலன்களை அளிக்கக்கூடியவள். அவளே துர்கா, அவளே துக்கஹந்திரி, துக்கத்தை நீக்குபவள், சுகத்தை அளிப்பவள், சுகப்பிரதா, சுகத்தை அளிப்பவள். அப்போ அவளுக்கு உருவம் இல்லை. அதே மாதிரி இன்னொரு நாமம் நான் சொல்லணும்னு நினைச்சேன். நிர்மமா மமதா ஹந்திரி. சோ அந்த 6 குணங்களை நிர்நாசா, நாசமற்றவள், மிருத்யு மதனி, மிருத்யு மதனி, மரணத்தை அழிப்பவள், மரணத்தை அழிப்பவள். மரணம் அழிக்கப்படும். எப்ப மரணம் அழிக்கப்படும் சொல்லுங்க? இரவாமை வேண்டும். எப்போ இரவாமை வரும்னா மீண்டும் பிறவாமை வேண்டும். அழகா இருக்கு பாருங்க, தமிழ்ல ரொம்ப அழகா இருக்கு. இரவாமை எப்ப நடக்கும்னா பிறக்கலன்னா இரவாமை, பிறந்தா செத்துதான். பிறந்துட்டோம்னா இந்த உடலுக்குள்ள எடுத்துட்டோம்னா மரணம் நிச்சயம். அதுதான் நித்தியம். மரணம் நிச்சயம். உடல் எடுத்துட்டா அப்போ பிறவாத வரம் அளிப்பவள். திரும்பவும் உடல் எடுத்து இந்த உடலுக்குள்ள நம்ம வரமாட்டோம். அதனாலதான் மிருத்யுனா மரணம், மரணத்தை அழிப்பவள். மிருத்யுஞ்சய மந்திரம் தெரியுமா உங்களுக்கு எல்லாருக்கும்? எத்தனை பேருக்கு தெரியும் மிருத்யுஞ்சய மந்திரம்? ஒரே நிமிஷம் பாத்துக்கிறேன். அப்படி சும்மா இப்படி கை சும்மா தூக்குங்க. மிருத்யுஞ்சய மந்திரம் தெரிஞ்சவங்க மட்டும் கை தூக்குங்கம்மா. ஓகே, சரி. அடுத்த கிளாஸ்ல கொடுக்க நான் ஸ்கிரிப்ட் அனுப்பிட்டு நான் மகாமிருத்யுஞ்சயம். ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸ்ல என்ன ஸ்கிரிப்ட் இல்லாம நான் சொன்னேன்னா உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது. மகாமிருத்யுஞ்சய மந்திரமும் சொல்றேன், மிருத்யும் சஞ்சீவனி மந்திரமும் சொல்றேன். ஓகே, very very powerful for healing any disease. மிருத்யும் சஞ்சீவனி. So I'll give you to the next class கொடுக்குறேன் உங்களுக்கு. எனக்கு யாராவது ஒருத்தர் ஞாபகப்படுத்துங்க, அதை போட்டு விடணும். போட்டுட்டு ஸ்கிரிப்டை போட்டுட்டு நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். சசிகலா எனக்கு மெசேஜ் போட்டுருங்க, 2 மந்திரம் சொல்றீங்க அப்படின்னு. ஓகேங்களா? அன்மியூட் பண்ண முடியாது, போட்டு தலையாட்டிங்கன்னா பாத்துறேன். உங்களை பார்த்துட்டேன் நான் சசிகலா. ஓகே, அடுத்து இப்போ 51க்கு போலாம். சோ இந்த அதாவது நிர்விகல்பம் அப்படிங்கிறது விகல்பம் இல்லாதவள். அப்போ அந்த மாதிரியான நிர்குண விஷயங்களை இந்த இடத்துல நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ 51வது ஸ்லோகத்துக்கு நம்ம போலாம். துஷ்ட தூரா துராச்சார சமனி தோஷவர்ஜிதா. சொல்லுங்கம்மா. துஷ்ட தூரா துராச்சார சமனி தோஷவர்ஜிதா சர்வஜ்ஞா. பாத்துக்கோங்க, தமிழ்ல பாத்துக்கோங்க. சர்வஜ்ஞா சாந்திர கருணா, சர்வஜ்ஞா சாந்திர கருணா சமானாதிக வர்ஜிதா. சர்வஜ்ஞா சாந்திர கருணா சமானாதிக வர்ஜிதா துஷ்ட தூரா துராச்சார சமனி தோஷவர்ஜிதா சர்வஜ்ஞா சாந்திர சாந்திர கருணா சமானாதிக
வர்ஜிதா. இல்ல முன்னால ஒரு இது கூட நான் உங்களுக்கு அது சொல்லணும்னு நினைச்சேன். ஒரே நிமிஷம். அந்த நிஷ்பரிக்கிரகா 49 முடிக்கும் போது பாருங்க. நிஷ்பரிக்கிரகா, பரிக்கிரகங்கள் எதுவும் பரிகாரங்கள் எதுவும் இல்லாதவள். சரியா? லலிதா சகஸ்ரநாமத்தை உணர்ந்து அம்பாளுக்கு சமர்ப்பணம் பண்ணி படிக்கிறவங்களுக்கு எந்த விதமான பரிகாரமும் தேவை இல்லை. திட்டவட்டமா புரிஞ்சுக்கோங்க. நம்ம நம்மளுடைய பக்தியில ஒரு சிறு தவறு பண்றோம். என்ன தவறு பண்றோம்னு சொல்றேன் கேளு. இன்னைக்கு சனிக்கிழமை. எனக்கு என்ன நடக்குது? 7:30, 8:30, 9:30 நடக்குது அப்படின்னு சொல்லிருவாங்க ஒருத்தர். சோ நீங்க 7:30, 8:30, 9:30 எது நடக்குதுன்னு தெரியாது. கோவிலுக்கு போவோம். சனி பகவானுக்கு என்ன பண்ணுவோம்? எள்ளு தீபம் போடுங்கன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? எள்ளு தீபம் போடுவோம். அப்புறம் என்ன பண்ணுவோம்? ஒரு 1/2 லிட்டர் பால் பாக்கெட் வாங்கிட்டு போவோம். அத சனி பகவான் மேல அப்படியே பாக்கெட்டோட உடைச்சு ஊத்துவோம். எத்தனலாம் தவறுகள் பண்றோங்கிறத நான் சுட்டி காட்டுறேன். பால் பாக்கெட்டோட அப்படியே பகவான் நான் இன்னும் பாத்தீங்கன்னா, சிவாலயங்கள்ல சிவன் அபிஷேகத்துக்கு பால் பாக்கெட் இப்படி உடைச்சு விடுறாங்க. பாக்கெட் பாலே காய்ச்சின பால். சரிங்களா? ஓகே. சோ வாங்கிட்டு போ. இதெல்லாம் தான் பரிகாரம். ஆனா அதுதான் உண்மையாவே பாபமா முடிய போறது. அங்க போயிட்டு ஊத்துவோம். ஊத்தி முடிச்சுட்டு வருவோம். வரும்பொழுது, "என்னங்க இன்னைக்கு கோயில் பக்கம் இருக்கீங்க?" அப்படின்னோனே, "ஏழரை சனி நடக்குதுங்க. கொஞ்சம் டைம் சரியில்லைங்க." நீ அங்க பண்ணீங்க. அங்க சமர்ப்பணம் பண்ணீங்க. அங்க பண்ணதெல்லாம் பொய்யின்னு அர்த்தம். கரெக்ட்டா நான் சொல்றது? நீங்க இப்போ வயிறார தட்டு நெறைய சாப்பாடு போட்டுருக்காங்க. சாப்ட்டுட்டு, சாப்ட்ட பிறகு பசிக்குதுன்னு சொல்லுவோமா யாராவது? சொல்லுங்க. சாப்ட்டுட்டீங்க. சாப்ட்ட பிறகு பசிக்குதுன்னு சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம்ல. வயிறார சாப்ட்டுட்டோம். அப்பா போதும் வயிறு ஃபுல்லா இருக்குன்னு சொல்லுவோம்ல. அப்ப நம்ம போனோம். சந்நிதியில நின்னு வேண்டுனோம். அவங்க சொன்ன பரிகாரத்தையும் பண்ணோம். அப்புறம் என்ன இன்னும் டைம் சரியில்ல? ஏன்னா, அப்ப அந்த ஸ்டேட்மென்ட்க்கு என்ன அர்த்தம்? சிந்திச்சு பாருங்கம்மா. சிந்திச்சு பாருங்க. அப்ப நம்ம செய்த காரியத்த நம்ம நம்பாம செஞ்சுட்டு வந்திருக்கோம்னு அர்த்தம். நம்ம நம்பலன்னு அர்த்தம். அப்போ என்னைக்கு உங்க மனசுல அந்த சந்தேகம் இருக்குதோ, அப்ப அது ஆக்ட் ஆகும். புரியுதா? நான் அதனால தான் சொல்வேன், இந்த பிரெடிக்ஷன்ஸே பார்க்காதீங்க அப்படின்னு. ஏன்னா, அது மனசுல ஒரு நெகட்டிவிட்டிய விதைக்குது. கிராஸ் பண்ணிரும். பார்க்காதீங்க. ஓவர் லுக் பண்ணி 2024 எப்படி இருக்கும்? இந்த ராசிக்கு இது சரியில்லை. அப்படியே கண்ல விட்டுட்டு உட்கார்ந்து விட்டுருங்கப்பா. ஏன்னா நான் பண்றது வேறப்பா. நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? அம்பாள் இருக்கா என் கூட. எனக்கு எந்த பரிகாரமும் தேவையில்ல. லலிதா சேம். உங்களுக்கு தமிழ் நல்லா தெரியும். நாளென்ன செய்யும்? ஆ கோளென்ன செய்யும்? இதையும் படிச்சுக்கிட்டே நாளென்ன செய்யும்? கோளென்ன செய்யும்ன்ட்டு பரிகாரம் தேடி ஓடுறோமே! எவ்வளவு அழகான பாடல்கள் இருக்கு. "வேயுறு தோழி பங்கன், விடமுண்ட கண்டன், மிக நல்ல வீணை தடவி, மாசறு கங்கை திங்கள் முடிமேல் அணிந்து" எவ்வளவு அழகான வார்த்தைகள் தெரியுமா? நான் இன்னொரு நாள் அது விளக்கம் சொல்றேன். என் ஆ அதனால் ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, பாம்பு 2 1. ஆசரு அவ்வளவே. அடியா கோளறு பதிக்கம். நல்லன் எல்லாம் படிப்போம். கோளறு பதிகம் படிச்சுக்கிட்டே, உள்ளுக்குள்ள ஒரு விதை போடுறோம் பாருங்க. என்ன விதை? எனக்கு டைம் சரி. எனக்கு இது நடக்குது. எனக்கு அவங்க இத பண்ணிட்டாங்க. இவங்க எனக்கு பிளாக் மேஜிக் பண்ணிட்டாங்க. இவங்க சூனியம் வச்சுட்டாங்க. அவங்க கெடுதல் ஒண்ணும் நடக்காது. உங்களுடைய நம்பிக்கைய இறைவன் மேல வைங்க. அதனால தான் இதுக்கு காரணம் என்னன்னா பயம், பயம், பயம். அந்த பயம்ங்கிற ஒண்ணு மனசுல இருக்கிறதுனால தான் இதெல்லாம் வருது உள்ள. சோ நிர்பயா. சரி அவ என்ன பண்ணிருவா? பயத்தை நீக்குபவள், பயத்தை வெளியேற்றுபவள். அவகிட்ட நீங்க சரணாகதி அடைஞ்சிட்டீங்க அப்படின்னா, என்ன கிடையாது வேண்டாம். பயம் வேண்டாம். அப்படி பயமா இருந்தா சொல்லிக்கோங்க. அவளோட நாமத்த சொல்லுங்க. நீ சொல்லியிருக்கல்லம்மா. சோ எனக்கு தேவையில்ல. நீ யூ ஆர் தேர். நீ என் கூட இருக்க. புரியுதா? அதாவது நம்மளுடைய தர்மத்த வாழ்க்கை நெறியா மாத்தும். சடங்கு சம்பிரதாயங்கள நல்லா ஃபாலோ பண்றோம். வெரி குட். அது இருக்கட்டும். ஆனா, எது பார்ட்ல முழுசா பிடிக்கணுமோ, அந்த பார்ட்ட நம்ம விட்டுறோம். எந்த இடத்துல மனம் அப்படிங்கிறத நம்ம மிஸ் பண்ணிறோம். சரிங்களா? அதனால அத நான் சொல்லணும்னு நெனச்சேன். அந்த பரிக்கிரகா. அவளுக்கு பரிகாரங்களே நமக்கு தேவையில்லை. அவள நம்ம இன்னைக்கு தியானம் பண்ணும்போது என்ன பண்ணோம்? அவள அப்படியே உங்களுக்குள்ள வாங்கிக்கோங்க. நீங்க அவளாவே பாவிச்சுக்கோங்க உங்கள. பவானி பாவனா கம்யா. நானே அம்பாள். கண்ணாடி முன்னால போய் நிக்கிறீங்களா? அம்பாளா உங்கள பாருங்க.
நெத்திக்கு அழகா குங்குமம் வச்சுக்கோங்க. நெத்திக்கு என்ன வச்சுக்கோங்க? குங்குமம் வச்சுக்கோங்க. வைக்கலாமே நல்லாவே. எதுக்கு நம்ம உலகத்துல எங்கெல்லாம் பிளாஸ்டிக் அவாய்ட் பண்ணணும்னு சொல்றோம்? பிளாஸ்டிக் அவாய்ட் பண்ணி தானே ஆகணும். பண்ணணுமா? பண்ண வேண்டாமா? வேணும்ல. எங்க தூக்கி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா? குட்டி சாத்தா எங்க உட்கார்ந்திருக்கான் தெரியுமா? நெத்தி பொட்டுல உட்கார்ந்திருக்கான். ம். ஏன் அத ஏன் யோசிக்கவே மாட்றோம் நம்ம? கன்வீனியன்ஸ், கம்ஃபர்ட். என்ன கம்ஃபர்ட்? ஒண்ணும் கிடையாது. எதுவும் இல்ல. அதெல்லாம் சும்மா நான்லாம் அதெல்லாம் நம்புறது. நான் வைக்கிறேன் குங்குமம். எனக்கு 24 ஹவர்ஸ் அப்படியே தான் இருக்கு. நைட் தூங்கும்போது வேணா கைப்பட்டா அழியும். அவ்வளவுதான். பழகிரும். நானும் உங்கள மாரி ஸ்டிக்கர் போட்டு வச்சுட்டு இருந்த ஆள் தான். இல்லன்னுலாம் சொல்ல மாட்டேன். பொய்லாம் சொல்ல மாட்டேன். ஸ்டிக்கர் போட்டு வச்சுட்டு இருந்த ஆள் தான். ஆனா மாத்திக்கிட்டோம். குங்குமம் வைங்க. நெத்திக்கு குங்குமம் பொட்டு வைங்க. அதுதான் அம்பாளோட சாய்ச்சி. புரியுதுங்களா? இந்த இடத்துல என்ன இருக்கு? 3வது கண் நேத்து பார்த்தோம் இல்லீங்களா? ஆக்ஞா சக்கரம் அப்படிங்கிறது 3 ஐ இல்லையா? அந்த இடத்துல ஒரு ஊசி முனை துவாரம் இருக்கும். ஒரு சின்ன துவாரம் இருக்கும். அத நம்ம குங்குமம் வச்சு வைக்கிறது சிறப்பு. இல்லையா சந்தனம் வைங்க, குங்குமம் வைங்க, திருநீர் இது எல்லாமே இந்த இடம் பார்த்தீங்கன்னா, தெய்வம் வாழக்கூடிய ஒரு இடம். சோ அந்த இடத்துல போயி ஒரு கம்மு, ஒரு பசை, ஒரு ஸ்டிக்கரு ஒண்ணும் இல்ல. கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் வச்சுட்டு அது மேல வைங்க. கை அங்க போகாம அப்படியே பழகிரும் காலப்போக்குல. புரியுதுங்களா? நான் உலகமெல்லாம் சுத்திட்டு தான் வந்துட்டு இருக்கிறேன். எப்ப போனாலும், எங்க போனாலும் குங்குமம் பொட்டு தான் வச்சுட்டு இருக்கேன். ஒண்ணும் ஆகாது. வேர்த்தாலும் இங்கெல்லாம் வழியும் அப்படியே லேசா தொடச்சுக்கலாம். கையில வச்சுக்கோங்க குங்குமம், எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளவுதான். வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், எப்ப வேணாலும் வைக்கலாம். வேண்டான்னு நினைச்சிட்டோம்னா வேண்டாம். அதனுடைய ஆராய்ச்சி தான் முக்கியம். தயவு செய்து குங்குமம் பொட்டு வைங்க. சரி, நீங்க என்கிட்ட கேட்கலாம். நான் குங்குமம் வைக்கலாமா? வைக்கக்கூடாதா? அப்படிங்கிறது சப்போஸ் உங்களுக்கு கணவரை இழந்தவர்களாக இருந்தால். சரிங்களா? அது வைக்கிறது, வைக்காதது உங்களுடைய பிரியம். அ வைக்கலாம் என்ன பொறுத்தவரையிலும் தவறில்ல. ஆஸ் லாங் அஸ் யூ ஆர் த டிவோட்டி ஆஃப் தேவி, அம்பாளோட உபாசகராக இருக்கிற பட்சத்துல நீங்க தேவி. அப்ப தேவிக்கு குங்குமம் அலவுட். சரியா? சப்போஸ் உங்களுக்கு வைக்கிறதுக்கு சங்கடமா இருந்ததுன்னா, நீங்க சந்தனம் பொட்டு வைங்க. அதாவது நான் சந்தனம் பொட்டு வைங்கன்னு சொல்லல. நல்லா தயவு செய்து என்னோட வார்த்தைய புரிஞ்சுக்கோங்க. நீங்க குங்குமம் வைக்கலாம். உங்களுக்கு அல்லது உங்களோட சமுதாயத்துல எதனா வரும்னு நெனச்சா சந்தனம் பொட்டு வைங்க. தயவு செய்து ஸ்டிக்கர் பொட்டை அவாய்ட் பண்ணுங்க. சரியா? ஃபாலோ பண்ணிருவோமா? தலைய ஆட்ட மாட்றாங்க சிலர். ரொம்ப யோசிக்கிறீங்க. வெரி குட். வச்சுட்டு இருக்கவங்களுக்கு பிரச்சனை இல்ல. சிலர் தைரியமா சொல்ல மாட்டேங்கிறீங்க. வச்சு பாருங்க. அதுக்கப்புறம் அதனுடைய சிறப்புகள் தெரியும். ஆம். அ அலர்ஜி ஆகுது அப்படிங்கிறது ஒரு 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 கான்செப்ட் இருக்குது அதுல. அதாவது கடையில கிடைக்கக்கூடிய சில பொட்டு, இது நல்லா இருக்குமா. மதுரை மீனாட்சி அம்மன் குங்குமம் நல்லா இருக்கு. அது இல்லாம இப்ப நீங்களே செய்யலாம். நம்ம ஸ்டூடண்ட்ஸ் பண்றாங்க. இப்ப நான் சொல்லி சொல்லி நம்ம பிள்ளைங்களும் பண்றாங்க. வெளியில பண்ற குங்குமத்துல படிகாரம் யூஸ் பண்றாங்க. படிகாரம் யூஸ் பண்றாங்க. ஆமா, படிகாரம் யூஸ் பண்றாங்கன்னு நெனைக்கிறேன். நம்ம பிள்ளைங்க யூஸ் பண்றதுல பச்சை கற்பூரம் யூஸ் எஸ். பச்சை கற்பூரம் யூஸ் பண்ணி, அம் எலுமிச்சப்பழம் பிழிஞ்சு ஸ்ரீ சுக்தம் பாராயணம் பண்ணி குங்குமம் செய்றாங்க. சரிங்களா? நம்ம ஸ்டூடண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம பூஜைக்கெல்லாம் அதுதான் நம்ம பயன்படுத்துறோம். அந்த மாரி நீங்களும் பண்ணலாம். தாராளமா பண்ணலாம். பண்ணி வாங்கி கொஞ்சமா மஞ்சள் இது பண்ணி, நீங்களே மஞ்சள் வாங்கி அரைச்சு, அதுல எலுமிச்சப்பழம் அந்த ப்ராசஸ் எல்லாம் நெட்ல எல்லாம் இருக்கு. சோ எலுமிச்சப்பழம் போட்டுக்கோங்க. படிகாரம் வேண்டாம். படிகாரம் தான் அலர்ஜி ஆகுது. பச்சை கற்பூரம் நம்ம லட்டு கற்பூரம் இருக்கு இல்லைங்களா? எடிபிள் கேம்ஃபர். அத யூஸ் பண்ணி அந்த குங்குமம் பண்ணிக்குவோம். சோ ஒரு மாற்று இருக்கு அதுக்கு. மாற்று இல்லாம இல்ல. ஒரு மாற்று இருக்கு. சரி வாங்க. எங்க இருக்கோம்? ஓகே. துஷ்ட தூரா. துஷ்டர்களை தூர தள்ளி விட்டுருவா அவ. துஷ்ட தூரா துராச்சார சமனி தோஷவர்ஜிதா சர்வஜ்ஞா சாந்திர கருணா சமானாதிகவர்ஜிதா சர்வசக்திமயி சர்வமங்களா சத்கதி பிரதா வாங்க. சர்வசக்திமயி சர்வமங்களா சத்கதி பிரதா மறுபடியும் சர்வசக்திமயி சர்வமங்களா சத் இது சத்கதி பிரதா சர்வேஸ்வரி சர்வமயி
सर्वमन्त्रस्वरूपिणी सर्वेश्वरी सर्वमयी सर्वमन्त्रस्वरूपिणी வாங்கம்மா सर्वशक्तिमयी सर्वमङ्गला सद्गतिप्रदा सर्वेश्वरी सर्वमयी सर्वमन्त्रस्वरूपिणी மறுபடியும் सर्वशक्तिमयी सर्वमङ्गला सद्गतिप्रदा सर्वेश्वरी सर्वमयी सर्वमन्त्रस्वरूपिणी सो दुष्टर्களை दूरे तள்ளிடுவா दुष्ट दूरा दुराचार शमनी दोषवर्जिता எந்த விதமான தோஷமும் இல்லை சோ துர் ஆச்சாரங்களை ஓகே தூர தள்ளிடுவா சமனி தோஷ வர்ஜிதா ஓகே தவறான வழிகளை செய்யாம பண்ணிடுவா அதே மாதிரி சர்வஜா சர்வ ஞானமும் படைத்தவள் அபரிதமான கருணை உடையவள் சாந்திர கருணா சமானாதிக வர்ஜிதா அவளுக்கு சமமானது எதுவும் இல்லை அவளே பரபிரம்மம் அவளே பரபிரம்மம் பரபிரம்மஸ்வரூபிணி அவளே ஓகே சர்வேஸ்வரி சர்வ ஈஸ்வரி எல்லாற்றுக்கும் தலைமையானவள் சர்வமயி அவளே எல்லாமாகவும் இருப்பவள் சர்வ மந்திரஸ்வரூபிணி அவளே எல்லா மந்திரமும் அவளே சர்வ யந்திராத்மிகா அடுத்தது 53 சர்வ யந்திராத்மிகா सर्वतंत्र रूपा मनोन्मणि वांगमा सर्वयंत्रात्मिका सर्वतंत्र रूपा मनोन्मणि माहेश्वरी महादेवी महालक्ष्मीर्मृडप्रिया माहेश्वरी महादेवी महालक्ष्मी मृडप्रिया 54 சொல்லலாம் सर्वयंत्रात्मिका सर्वा तंत्र रूपा मनोन्मणि माहेश्वरी महादेवी महालक्ष्मीर्मृडप्रिया அடுத்தது महारूपा महापूज्या महापातकनाशिनी வாங்கம்மா महारूपा महापूज्या महापातकनाशिनी महामाया महासत्वा महाशक्तिर् महारथिः महामाया महासत्वा महाशक्तिर् महारथिः அந்த இடத்துல ரதிஹி महारूपा महारूपा महापूजा महापातकनाशिनी महामाया महासत्वा महाशक्तिर् महारथिः इनी ஒரு தடவை महारूपा महापूजा महापातकनाशिनी महामाया महासत्वा महाशक्तिर् महारथिः महाभोगा महैश्वर्या महावीर्या महाबला வாங்கம்மா சொல்லுங்க महाभोगा महैश्वर्या महावीर्या महाबला महाबुद्धिर् महासिद्धिर् महायोगिनी
யோகேஸ்வரேஸ்வரி. வாங்க. மகாபுத்தர் மகாசித்தர் மகா யோகேஸ்வரேஸ்வரி. 55 மறுபடியும். மகாபோகா மகேஸ்வர்யா மகாவீர்யா மகாபலா மகாபுத்தர் மகாசித்தர் மகாயோகேஸ்வரேஸ்வரி. மகாதந்திர மகாமந்திர மகாயந்திர மகாசனா. மகாதந்திர மகாயந்திர மகாசனா. மகாயாக கிரமாராத்யா. சொல்லுங்கம்மா. மகாயாக கிரமாராத்யா. மகாக்கிரமாராத்யா. கிரமம், யாக கிரமம். மகாயாக கிரமம் அம்பாளுது. மகாயாக கிரமாராத்யா மகா பைரவ பூஜிதா. மகாதந்திர மகாமந்திர மகாயந்திர மகாசனா. மகாயாக கிரமாராத்யா மகாபைரவ பூஜிதா. மகேஸ்வர மகாகல்ப மகாதாண்டவ சாக்ஷினி. Come on. மகேஸ்வர மகாகல்ப மகாதாண்டவ சாக்ஷினி. மகாகாமேஷ மகிஷி மகா திரிபுர சுந்தரி. மகாகாமேஷ மகிஷி மகா திரிபுர சுந்தரி. ரொம்ப அற்புதமான ஒரு நாமம். மகேஸ்வர மகாகல்ப மகாதாண்டவ சாக்ஷினி. மகாகாமேஷ மகிஷி மகா திரிபுர சுந்தரி. இன்னொரு தடவை சொல்லாமா? ரொம்ப அழகான அற்புதமான ஒரு ஸ்லோகம் இது. மகேஸ்வர மகாகல்ப மகாதாண்டவ சாக்ஷினி மகாகாமேஷ மகிஷி மகா திரிபுர சுந்தரி. 58. சதுஷ்சுபசாராட்யா. வாங்க, அழகா சொல்லுங்க. சதுஷ்சுபசாராட்யா. 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 சதுஷ்டி கலாமயி. 64. சதுஷ்டினா 64. சதுஷ்டி கலாமயி. வாங்கம்மா. சதுஷ்சுபசாராட்யா சதுஷ்டி கலாமயி. மகா சதுஷ்டி கோடி யோகினி கணசேவிதா. மகா சதுஷ்டி கோடி யோகினி கணசேவிதா. சதுஷ்சுபசாராட்யா சதுஷ்டி கலாமயி. மகா சதுஷ்டி கோடி யோகினி கணசேவிதா. மறுபடியும் சொல்லமா? சதுஷ்சுபசாராட்யா சதுஷ்டி கலாமயி. மகா சதுஷ்டி கோடி யோகினி கணசேவிதா. இன்னொரு தடவை கூட சொல்லலாம். சதுஷ்சுபசாராட்யா சதுஷ்டி கலாமயி.
महाचतुष्षष्टिकोटि योगिनी गणसेविता मनुविद्या चन्द्रविद्या चन्द्रमण्डलमध्यगा சொல்லுங்கம்மா. மனுவித்யா சந்திரவித்யா சந்திரமண்டலமத்யகா சாருரூபா சாருஹாசா சாருச்சந்திரகலாதரா. சொல்லலாம். சாருரூபா சாருஹாசா சாருச்சந்திரகலாதரா मनुविद्या चन्द्रविद्या चन्द्रमण्डलमध्यगा चारुरूपा चारुहासा चारुचन्द्रकलाधरा. नूरु तडवे. मनुविद्या चन्द्रविद्या चन्द्रमण्डलमध्यगा चारुरूपा चारुरूपा चारुहासा चारुचन्द्रकलाधरा चराचर जगन्नाथा. சொல்லுங்க. चराचर जगन्नाथा. था ரெண்டாவது தா. चराचर जगन्नाथा चक्रराज निकेतना. चराचर जगन्नाथा चक्रराज निकेतना पार्वती पद्मनयना पद्मराग समप्रभा. पार्वती पद्मनयना पद्मराग समप्रभा. मறுபடியும் சொல்லலாம். चराचर जगन्नाथ चक्रराज निकेतना पार्वती पद्मनयना पद्मनाभ पद्मनाभ சகோதரி வந்துச்சு தப்பா. பத்மராக சமப்பிரபா. மறுபடியும் ஒரு தடவை சொல்லலாம். चराचर जगन्नाथ चक्रराज निकेतना पार्वती पद्मनयना पद्मराग समप्रभा. 60 வரைக்கும் இதோடைய ஒரு அவுட்லைன் மீனிங் நான் சொல்லிடுறேன். அதாவது இதுல இப்ப இந்த டாபிக்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எது யந்திரம்னா என்ன, மந்திரம்னா என்ன, தந்திரம்னா என்ன, இந்த டாபிக்ல சொல்லப்பட்டிருக்குது அதுதான். அதுவும் சில விஷயங்களை நான் இதுல சொல்றேன். இப்ப நம்ம பார்த்த ஸ்லோகங்கள், அதாவது 53ல இருந்து நான் சொல்றேன். இப்போ சர்வ யந்திராத்மிகா சர்வ தந்திர ரூபா மனோன்மணி. இப்போ யந்திரம் அப்படிங்கிறது, யந்திரம் நீங்க பார்த்துருப்பீங்க. யந்திரங்கள் அப்படிங்கிறது ஜியாமெட்ரி, அதாவது சில கோடுகளும் சில சதுரங்கள் சில கோடுகள் சில வட்டங்கள் இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் யந்திரம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த யந்திரத்தை பற்றி உங்களுக்கு புரியணும்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய ரொம்ப ஈஸியான எக்ஸாம்பிள் எதுன்னா சிம் கார்டு. சிம் கார்டு பார்த்துருக்கீங்களா? எல்லாரும் பார்த்தது இல்லையா? சரி, மொபைலை கழட்டி பாருங்க. ஒரு சின்ன சிப் இருக்கும், அந்த சிப்ல 4 கோடு இருக்கும், அவ்வளவுதான். பார்த்துருக்கீங்களா? அப்போ அந்த 4 கோடு என்னது? இப்போ உங்க போனுக்கு வர வேண்டிய கால் எனக்கு வராது. அப்ப அந்த கோடு என்ன பண்ணும்? உங்க போனுக்கு வர வேண்டிய அதிர்வுகளை மட்டும் இழுக்கும். ஒரு சின்ன விஷயம் இன்னைக்கு ரொம்ப சுலபமா நம்ம புரிஞ்சுக்கணும். அது போல சில விஷயங்கள் தான் யந்திரங்கள் என்று சொல்லக்கூடியது. இப்போ இந்த யந்திரங்கள்ல சில கோடுகள் சர்ஃபேஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா? அப்போ அது என்ன பண்ணும்னா அந்தந்த தேவதாக்குடைய ஆற்றலை இழுக்கக்கூடிய தன்மை உடையது பிரபஞ்ச ஆற்றல் இருந்து. ரொம்ப சிம்பிளா நீங்க புரிஞ்சுக்கணும். இப்போ அம்பாளுக்கு லலிதாம்பிகை கூடிய யந்திரம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சக்கரம், ஸ்ரீ யந்திரம், ஸ்ரீ சக்கரம். மிக மிக இப்போ ஒரு சப்போஸ் உங்களோட சிம் கார்டுல ஒரு ஸ்கிராட்ச் விழுந்துருதுன்னு வச்சுக்கலாம். சிம் கார்டுல ஒரு ஸ்கிராட்ச் விழுந்ததுன்னு வச்சுக்கலாம். உங்க சிம் கார்டு வேலை செய்யுமா? சொல்லுங்க. வேலை செய்யாது இல்லையா?
சிம் கார்டு ஒர்க் ஆகுது இல்லையா, கொண்டு போய் புது சிம் கார்டு மாத்துவோமா இல்லையா? அதே போல இயந்திரத்துல தவறுகள் இருக்கக்கூடாது. தவறுகள் இருந்தா அது வாங்க வேண்டிய சக்திக்கு பதிலா வேற ஒரு சக்தியை வாங்கிவிடும். அது தவறு. யந்திரத்தை ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா கையாளப்பட வேண்டிய ஒரு விஷயம். இன்னைக்கு சமுதாயத்துல ஆளாளுக்கு ஸ்ரீ சக்கரம் விக்கிறாங்க. மார்க்கெட்ல கிடைக்கிற நிறைய ஸ்ரீ சக்கரங்கள் தவறாக இருக்கின்றன. ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. அது நல்லது செய்யறதுக்கு பதிலா கெட்டது செய்யும். நம்பர் 1. சரிங்களா? சோ நல்ல ஸ்ரீ சக்கரமா ஆத்தென்டிக்கா இருந்தால் மட்டுமே ஸ்ரீ சக்கரத்தையோ, மகாமேருவையோ நீங்க வாங்கும்படி ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையோட நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா நெறைய வீடுகள்ல நான் அத போய் எடுத்து தூக்கி போட்டுக்கிறதெல்லாம் இருக்கு. சரி. சோ இந்த யந்திரத்துக்கு மந்திரங்கள் உண்டு. இப்ப நம்ம பார்த்திருக்கோம்ல, அம்பாளோட மந்திரம் வாக் பவ கூட்டைக்க ஸ்வரூபமாக மஞ்ச இந்த பல இந்த மந்திரங்கள் இருக்கு, பூஜைகள் இருக்கு. அந்த பூஜைகள் பண்ணும் பொழுது அந்த தேவதையினுடைய ஆற்றல அங்க உள்ள இறக்கும். சரிங்களா? எல்லா தேவதைகள் முருகருக்கு யந்திரம் இருக்கு. சிவனுக்கு யந்திரம் இருக்கு. எல்லா தேவதைகளும் கணபதிக்கு யந்திரம் இருக்கு. பாலா திரிபுர சுந்தரிக்கு யந்திரம் இருக்கு. சோ எல்லா தேவதாக்களுக்கும் உடைய யந்திர பூஜைகள் பண்ணும் பொழுது, அந்த மந்திரங்களை சொல்லும் பொழுது, அந்த யந்திரத்துல அந்த ஆற்றல் இறங்கும் அல்லது அந்த யந்திரமும் அது இருக்கக்கூடிய இடத்துல அந்த ஆற்றல் இறங்கும். சோ இந்த கையாளக்கூடிய அந்த பூஜை மெத்தட்ஸ்க்கு பேரு தான் தந்திரம். இவ்வளவுதான் விஷயம். மந்திரம், யந்திரம், தந்திரம். மந்திரத்த வச்சு யந்திரத்த எனர்ஜைஸ் பண்றது. சிம் கார்ட் ஆக்டிவேட் ஆகலன்னு சொல்றாங்கல்ல. ஒரு 24 ஹவர்ஸ் உங்க சிம் கார்ட் ஆக்டிவேட் ஆயிருங்க. ஒரு 12 ஹவர்ஸ் ஆகுங்க. இல்ல 4 ஹவர்ஸ் ஆகுங்க. அதேதான். அதே மாரி 4 ஹவர்ஸ் நம்ம உட்கார்ந்து பூஜை பண்ணோம்னா, அந்த யந்திரம் ஆக்டிவேட் ஆகும். அதுக்கப்புறம் அது என்ன பண்ணும்? அது அந்த ஆற்றல வாங்கிட்டே இருக்கும். வாங்கி, வாங்கி நீங்க இருக்கக்கூடிய இடத்துல வெளியிட்டுட்டே இருக்கும். சரியா? அப்போ அம்பாளே சர்வ மந்த்ராத்மிகா, சர்வ யந்த்ராத்மிகா, சர்வ தந்த்ராத்மிகா. அவளே அத்தனையாகவும் இருக்கிறாள். சரியா? சோ ஷி இஸ் த மகா ஈஸ்வரி, மகாதேவி, மகாலட்சுமி. மிருடர் அப்படிங்கிறது நம்மளோட ரிஷப வாகனன். யாரு? நம்ம சிவன். சோ மிருட பிரியா. மகாரூபா. சோ எல்லா ரூபமும் அவளாகவே இருக்கின்றாள். மகாரூபா. மகா பூஜ்யா. ஒண்ணுமே இல்லாமயே. ஜீரோ இஸ் ஆல்சோ ஷி. அரூபமாகவும் இருப்பவள், ரூபமாகவும். அருவமற்ற ரூபத்துல இருக்கவள் அவதான் ரூபமாக இருப்பவள் தான். மகா பாதக நாசினி. சோ எந்த பாதகமும் வராமல் தடுப்பவள் மகா மாயா. அவளே நமஸ்தேஸ்து மகா மாயே. மாயை தான் வாழ்க்கையே. இதுதானே? தெரியுமா மாயைனா என்னன்னு? ஒண்ணும் இல்ல. ரொம்ப பெரிய வார்த்தை எல்லாம் கிடையாது. ரொம்ப சாதாரணமான வார்த்தை. என்ன? நம்ம உயிரோட இருக்கிறோம்ல? நம்ம இருக்கோமா? உசுரோட இருக்கோமா? இங்க இருக்கவங்களா உயிரோட இருக்கீங்களா? இருக்கோம்னு நினைச்சிட்டு இருக்கோம்னு நினைச்சிட்டு இருக்கோம். அதான் மாயம். நேத்து இருந்தவங்க தான் இங்க உட்கார்ந்து இருக்கீங்களா? அட நான் என்னைய விடுங்க, உங்கள விடுங்க. நேத்து இருந்த நான் தான் இங்க இருக்கேனா? இல்லம்மா. இல்ல. வேற ஆளு. 24 மணி நேரத்துல என் உடம்புல எத்தன செல் உதிர்ந்து போச்சு, எத்தன செல் புதுசா வந்ததுன்னு எனக்கே தெரியாது. ஒரு 5 வருஷம் கழிச்சு நீங்க சப்போஸ் நேத்து பார்த்திருக்கீங்க. ஒரு 5 வருஷம் கழிச்சு நான் உங்கள 5 வருஷத்துக்கு முன்னால பார்த்திருக்கேன்ம்மா. நீங்க இப்ப இவ்ளோ வயசாயிடுச்சு. சொல்றோமா இல்லையா? நீங்க வளர்ந்தது யாருக்காவது தெரியுமா உங்களுக்கு? என்னைக்கு வளர்ந்திருக்கீங்கன்னு தெரியுமா? தெரியாதுல்ல? டெய்லி நம்மள பார்க்குறோம். டெய்லி கண்ணாடியில பார்க்குறோம். நம்ம அங்க தான் இருக்கோம்னு நம்ம நெனச்சுட்டு இருக்கோம். நீங்க ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால எடுத்த ஃபோட்டோவ எடுத்து பாருங்க. ஓ! இப்படி இருந்தேனா நான் இப்படி இருந்தேனா நான் இப்படி ஆயிட்டேனே. இதான் மாயா. நம்ம நெனச்சுட்டு இருக்கோம். நாம அப்படியே இருப்போம். நாம தான் இருப்போம். நான் இத விட இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். கையில குழந்தைய நம்ம குழந்தைய கையில வச்சுட்டோம். இன்னைக்கு அந்த குழந்தை வளர்ந்து கல்யாணம் பண்ணி குடுத்து பேரன் பேத்தி எடுத்துரும். இன்னைக்கு வரைக்கும் என்ன நம்பிட்டு இருக்கோம்னா, ஆ அதே குழந்தை தான் என்கிட்ட இருக்காங்கன்னு நெனச்சுட்டு இன்னைக்கு வரைக்கும் நம்பிட்டு இருக்கோம். பாசத்த கொட்டிட்டு இருக்கோம். கவலைப்பட்டுட்டு இருக்கோம். கரெக்ட்டான வார்த்தை சொல்லணும்னா, வேர் இஸ் தட் பேபி? கேன் ஐ ஹோல்ட் இட் இன் மை ஹேண்ட்? இட்ஸ் நோ மோர். புரியுதா? இட்ஸ் நோ மோர். ஐ கேனாட் ஹோல்ட் மை பாய் இன் மை ஹேண்ட். பொறந்த குழந்தைய நான் கையில தூக்கி கொஞ்சுன என் குழந்தை என்கிட்ட இல்ல. ஆனா அது உணராம இருக்கும் பாருங்க. இதான் மாயா.
என்னமோ மாயானா எங்கெங்கயோ போய் தேடுறோம் இல்ல. இந்த வாழ்க்கை சாஸ்வதம்னு நம்பிட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம் பாருங்க. இதுதான் மாயா. ஒவ்வொரு நொடியும் மரணம் சம்பவித்துட்டு இருக்குது. எப்பவோ வரப்போற மரணத்த நினைச்சு பயந்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு நொடியும் செத்துட்டு இருக்கோமா, போன நொடி இப்ப கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால இருந்த நான் இப்ப இல்லம்மா. நான் நினைச்சாலும் அந்த இடத்துக்கு முடியாதும்மா. 5:30 மணிக்கு இருந்த நான், நீங்க இப்ப இல்ல. மணி 7 போகுது. வி ஆர் டிஃபரெண்ட். இந்த 1 1/2 மணி நேரம் நம்ம உடல்லயோ, இடத்துலயோ நம்மளுடைய ஆயுசுலயோ நடந்த மாற்றங்கள் திரும்ப பெற முடியாதது. அப்போ அந்த 5:30 to 7 இஸ் நோ மோர். அப்போ கிளாஸ் ஆரம்பிக்கும்போது உட்கார்ந்த அந்த பவானி இஸ் நோ மோர். கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால உட்கார்ந்திருந்த ஐ அம் நோ மோர். புரியுதா? இதான் மாயா. சும்மா மாயான்னா எங்கேயோ இருக்குல்ல. இதுதான் மாயா. அதனால இந்த மாய தோற்றத்தெல்லாம் உருவாக்குறவளும் அவதான். மகா மாயா. அதே ஆப்போசிட் வேர்ட் மகா சத். இது இந்த மாயைக்கு நடுவுல மாறாம ஒரு சத் வஸ்துங்கிற என்னுடைய ஆன்மா இருக்கு பாருங்க. அழிவில்லாத ஒன்று எனக்குள்ள இருக்கு. அதுதான் நான். இந்த உடல் அல்ல நான். அப்போ மகா சத்வா அவளே சத்தியமானவள். இப்போ மாறக்கூடியவள் மாயா. அதாவது மித்யான்னு சொல்லுவோம் சமஸ்கிருதத்துல. அந்த மித்யா அப்படின்னு சொல்லுவோம். சத்யாக்கு எதிர்மறை வார்த்தை வந்து மித்யா. இதுல பாத்தீங்கன்னா இது எல்லாமே ஆப்போசிட்டா இருக்கும். மகா ரூபா, மகா பூஜ்யா, மகா சத் மாயா, மகா சத்வா. மகா சக்திர் மகாரதிஹி அவளே அனைத்துமாக பிரபஞ்சமாக இருக்கிறா. சோ மகாபோகா அவளே மகாபோகத்தை அளிப்பவள். அவளே மகா ஐஸ்வர்யம். சோ ஐஸ்வர்யம் கிடைச்சோன்னு நமக்கு எல்லாமே கிடைச்சிடுச்சு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறது மாயாதான். மகாவீர்யா, மகாபலா, மகாபுத்தர், மகா சித்தர், மகா யோகம் என்கின்ற யோகம் அப்படிங்கிற வார்த்தை இணைதல் என்று பேர். மகா யோகம் இந்த மகாக்கு எல்லாத்துக்கும் உள்ள டீப்பரா போலாம். மகா யோகேஸ்வரேஸ்வரி. மகா யோகம் என்கின்ற யோகம் என்றால் இணைவது அப்படின்னு அர்த்தம். மர்ஜிங். அப்போ மகா யோகேஸ்வரி அப்படின்னா அவளோடு இணைக்கக்கூடிய மகா வித்யை புரிபவள். மகா யோகேஸ்வரேஸ்வரி. மறுபடியும் மகா மந்த்ரா, மகா தந்திரா, மகா யந்திரா அதெல்லாம் வந்துருது. மகேஸ்வர மகாகல்ப மகா தாண்டவ சாட்சினி. சோ பிரளய காலத்துல உலகம் அழிஞ்சு அழிஞ்சுதான் திரும்பவும் உருவாகி கொண்டிருக்கிறது. அதற்கு சாட்சி பூதமா இருக்கக்கூடியவள் தேவி. மகேஸ்வர மகாகல்ப மகா தாண்டவ சாட்சினி. மகா காமேஷ மகிஷி. சோ காமேஸ்வரனுடைய மகிஷி தலைவி அவ துணைவி. மகா திரிபுர சுந்தரி. 3 லோகங்கள் பூலோக புவலோக சுவலோகங்கள் என்கின்ற 3 லோகங்களுக்கும் அழகியான சுந்தரியாக தலைவியாக இருப்பவள். வெளியில இருக்க 3 லோகம் நம்ம உடம்புக்குள்ளேயும் இருக்கு. சரி, அடுத்தது சதுஷஷ்டுபச்சாராட்யா. இப்ப நான் சொன்னேன் இல்லைங்களா, நம்ம காலையில நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது தியானம் பண்ணும்போது பஞ்ச பூஜை கொடுத்தோம். அதாவது 5 பூஜை கொடுக்கிறது. நார்மலா 5 பூஜைகள் அம்பாளுக்கு ஆஃபர் பண்றது. 5 பூஜை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சந்தன குங்குமம், மலர்கள், தூபம், தீபம், நைவேத்தியம் 5. இது 5 உபசாரம். பஞ்ச உபசாரம் சொல்லுவோம். நார்மலா ஒரு ஷார்ட்டான பூஜை பண்ணும்போது இந்த 5 இந்த கிரமத்துல பண்ணும். அது சொல்லித்தரேன். பின்னால வர கிளாஸஸ்ல அதுவும் சொல்லி தருவேன் நான். சோ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே சந்தன குங்குமம். இப்ப நீங்க நம்ம தியானத்துல சொன்னது அப்படி. சந்தன குங்குமம், அடுத்தது மலர்கள், அடுத்தது தூபம், தீபம், அடுத்தது ஒரு நைவேத்தியம். இது பஞ்ச பூஜை. 16 உபச்சார பூஜைகள் இருக்கு. ஓகே, 16 ஷோடச உபச்சார பூஜைகள். ஷோடச உபச்சாரம் வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டடா உங்க காதுல கேட்டிருப்பீங்க. அம்பாளுக்கு ஷோடச உபச்சார பூஜை செய்து அப்படின்னு எல்லாம் ஒரு வார்த்தைகள்லாம் கேட்டிருப்பீங்க. ஷோடசம்னா 16 உபச்சாரம். அம்பாளுக்கு எத்தனை உபச்சாரம் பண்ண போறோம்? 16 உபச்சாரம். ஷோடச உபச்சார பூஜை அதுவும் சொல்லித்தரேன். ரொம்ப ஈஸியா சொல்லித்தரேன். ஷோடச உபச்சார பூஜை. இந்த 16 எல்லா தேவதாக்களுக்கும் எல்லாருக்குமே பண்ணலாம். கணபதிக்கு ஷோடச உபச்சார பூஜை, எல்லா தேவதாக்கும் 16 உபச்சார பூஜை. அம்பாளுக்கு வந்து 64 உபச்சாரம். லலிதாம்பாக்கு எத்தனை? சதுஷ்டி உபச்சாராட்யா 64 உபச்சாரம். அம்பாளோட பரிபூர்ண அனுகிரகத்தால 64 உபச்சாரத்தையும் ஒரே பாட்டா எழுதியிருக்க. ஒரே பாட்டு, ஒரே சாங் நான் எழுதியிருக்கேன். நான் இந்த உடம்புல எனக்குள்ள இருக்கக்கூடிய அம்பாள் எழுதியிருக்கான். சோ மக்களுக்கு அது போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக 64 உபச்சாரங்களையும் ஒரு பாடலா எழுதியிருக்கேன். கிளாஸ் முடியும் போது அதையும் நான் போஸ்ட் பண்றேன்.
கடைசி நாள் பூஜை அன்னைக்கு அந்த பாடலை வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இன்னும் நான் அரங்கேற்றம் பண்ணல. பட் எல்லா பூஜைகள்லயும் நம்ம பாடிட்டு இருக்கோம். 64 உபச்சார பூஜை. ஒரே பாட்டு. அழகான ஒரு ராகத்துல. அத பாடிட்டீங்கன்னா 64 உபச்சாரமும் அம்பாளுக்கு கொடுத்த மாரி. அதோட மட்டும் இல்லாம அந்த பாடல்ல நான் சொன்னேன் இல்லைங்களா? மகாவித்யா அம்பாளோட மூல மந்திரம் சொன்னோம் இல்லைங்களா? அத குடுக்க சொல்லியிருக்கா. அத மறைபொருளா வச்சிருக்கு. வாக்பவ கூட்டம், மத்திய கூட்டம் சொல்லியிருக்கோம்ல. அந்த பாட்ட பாடுனீங்கன்னா அந்த மந்திரத்த சொன்ன பலன். என்ன இப்படி பாக்குறீங்க? மறைபொருளாக அந்த பாடலுக்குள்ள அந்த மந்திரம் ஒளிஞ்சிருக்கு. அம்பாள் குடுத்தா எழுதிட்டேம்மா அவ்வளவுதான். நீங்க பாத்தத பார்த்தா பாடணும் போல இருக்கு எனக்கு அத. ஒரு 5 நிமிஷம் இருங்க. புக் பப்ளிஷ் பண்ணிட்டோமா? நம்ம இத அன்னைக்கு நம்ம ரிலீஸ் பண்ணோம். இந்த சண்டி ஆகத்தும் போது ரிலீஸ் பண்ணோம். அம்மா ஆதிகிட்ட ஆதிகிட்ட என்னோட புக் பப்ளிஷ் பண்ண அந்த புக் மட்டும் கேளு. அம்மா புக்குன்னு கேளு. நான் நிறைய எழுதினேமா. ஆனா முருகர் பத்தி நிறைய எழுதியிருக்கேன். எழுதின பப்ளிஷே ஆகல. இந்த பாடல் வந்து அம்மா நீ போட்டே ஆகணும்னாங்கன்னு எப்ப எழுதினேன் நானு ஒரு ஒரு ஃபியூ மந்த்ஸ் 3-4 மந்த்ஸ்க்கு முன்னால ஒரே நாள் தான். என்ன ராகத்துல பாடணும், எப்படி பாடணும், என்ன வார்த்தைகள் போடணுங்கிறத அம்மா அதுல குடுத்துருக்காங்க. கணபதி மூல மந்திரத்துல இருந்து ஆரம்பிச்சு அம்மாவோட மூல மந்திரம் வரைக்கும் அதுல முடிச்சிருக்கேன். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நேத்து இதுல பெங்களூர்லயும் அவங்கள எல்லாரையும் பாடி காட்டினேன் நானு. அந்த வீடியோ வந்துச்சுனாலும் நான் அதை அப்லோட் பண்றேன். சோ அந்த சதுஷ்டி உபச்சாராட்டிய 64 உபச்சாரங்கள் அம்பாளுக்கு. சதுஷ்டி கலாமை 64 கலைகள். ஆயக்கலைகள் 64க்கும் அதிபதி அவதான். அதுக்கு இன்னும் உள்ள போகலாம். அதே மாதிரி மகா சதுஷ்டி கோடி. மகா சதுஷ்டி கோடி. சோ 64 கோடி யோகினிகள். மகா சதுஷ்டி கோடி யோகினி கண சேவிதா. சோ 64 கோடி யோகினிகள் தேவிக்கு இருக்காங்க. அதாவது அம்பாளோட பரிவாரத்துல அஷ்டமாத்ருக்கா தேவிகள் இருக்காங்க. அந்த அஷ்டமாத்ருக்கா தேவிகள் ஒவ்வொருத்தருக்கும் ஓகே 8 பேர் இருக்காங்களா? 8 அதாவது அஷ்டமாத்ருக்கா தெரியும் இல்லைங்க? பிராமி, மாகேஸ்வரி, கௌமாரி, வைஷ்ணவி, வாராகி, மாகேந்திரி, ஓகே சாமுண்டா இப்படி 8 மாத்ருக்கா தேவிகள் இருக்காங்க. 8 மாத்ருக்கா தேவிகளுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் 8 உபயோகினிகள் இருக்காங்க. அந்த 8 உபயோகினிகளுக்கும் 1 கோடி யோகினிகள் இருக்காங்க. சோ மொத்தமா 64 crores of யோகினி மீன்ஸ் தேவதா சக்திகள். இந்த 64 கோடி யோகினிகளினுடைய சக்தியும் நிரம்ப கொண்டு வரக்கூடிய ஒரு ஆற்றல் மிகுந்த யந்திரம் தான் ஸ்ரீ சக்கரம். சரிங்களா? அதுதான் ஸ்ரீ சக்கரம். சோ அது விளையாட்டு இல்ல. அது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். ரொம்ப பெரிய விஷயம். உலகத்திலேயே பவர்ஃபுல்லான யந்திரம் எதுனா ஸ்ரீ யந்திரம். ஓகே சோ சதுஷ்டி கோடி யோகினி கணசேவிதா. அப்ப அவளை சுற்றிலும் அந்த 16 கோடி யோகினிகளும் இருக்காங்க. அந்த 16 கோடி யோகினிகளும் கூப்பிட்ட மாத்திரத்துல அவளோட யாருக்கு நமக்கு ஓடி புரியுதா? யோகினி மீன்ஸ் தேவகணங்கள். தேவகணங்கள்னா கேரக்டரைஸ் எனர்ஜி வச்சுக்கோங்க. அப்ப நம்ம எப்ப கூப்பிடுறோமோ அப்ப என்ன பண்ணுவாங்க? ஓடி வரும். அதுதான் அம்பாள் உபாசனையில இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிறப்பு. அதே மாதிரி மனு வித்யா, சந்திர வித்யா. சோ மனு வித்யா, மனு தர்மத்துல சொல்லப்பட்ட வித்யாவும் இதுதான். சந்திர வித்யா, சந்திரனில் இருக்கக்கூடிய தேவி. பௌர்ணமி தோறும் நம்ம சந்திரன்ல அம்பாள் ஆவாகனம் பண்ணி லலித சஹஸ்ரார்ச்சனை பண்ண சொல்லி நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அது பண்ணுவோம். சாரு, சாருனா அழகு, அழகிய ரூபம், அழகிய சிரிப்பு. சாரு சந்திர கலாதரா, சந்திரனின் கலை போல மகுடத்துல வச்சிருக்கக்கூடிய ஒரு அழகானவ. சோ சராச்சர ஜெகநாதா, சராசரத்தின் அண்ட சராசரத்தின் நாதர் அவள். அது கூட இல்லாம சக்கரராஜ நிகேதனா, அவளுடைய சக்கரம் என்ன சக்கரம்? ஸ்ரீ சக்கரம். புரியுதுங்களா? ஸ்ரீ சக்கரராஜ சிம்ஹாசனேஸ்வரி அம்பாள் தான் சக்கரராஜ ஸ்ரீ சக்கரம். பார்வதி, அவளேதான் பார்வதி. நோ வேரியேஷன். பத்ம நயனா, தாமரை போல கண்களை உடையவள். பத்மராக சமப்பிரபா, பத்மராக கல்ல போல அழகான ஒரு தோற்றத்தை உடையவர். ஒரு 4 2-3 மட்டும் நான் பாடுறேன். அந்த இது உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ஒரு இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்காக. ஏன்னா அம்பாள் வந்து எவ்வளவு அழகா இத எனக்கு கொடுத்தாங்கிறத ஒரே ஆளு இப்படி உட்கார்ந்து ஃபுல்லா எழுதி முடிச்சுட்டு ஒரு 2-3 பாட்டு இதுல போட்டு ஒரு
அழகான ஒரு புக் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இது ஸ்ரீ சக்கரம் அட்டையில வந்து ஸ்ரீ சக்கரம் போட்டு we have published this book. இதுல வந்து ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பாத்தீங்கன்னா கணபதியினுடைய மூல மந்திரத்தை ஒரு பாடலா வரும். ஓகே, ஒரு 5 நிமிஷம் பொறுத்துக்கோங்க, நான் முடிச்சிடுறேன். ஓம்கார ரூபன் ஸ்ரீங்காரநாதன் ரீங்கார புதல்வன் கிளீங்கார வல்லவன் கிளௌங்கார மூர்த்தி கங்கார கணபதி வரமளிக்கும் விநாயகன் சர்வஜன வசிய ஸ்வாகாந்த சித்தன் 10 கரத்தன். மகா கணபதிக்கு 11 கரங்கள். வல்லப மகா கணபதி சரணம் சரணாங்களே. தியானம். அண்டங்கள் ஆளும் அகிலாண்ட கோடி நாயகியே, செந்தாமரை நிறத்தவளே, பாசாங்குஷ தனுர்பான கரங்கொண்டனை காப்பவளே, முத்தொழிலின் மூலமே சர்வமங்களே. இப்ப அன்னையை வந்து நம்ம அழைக்கிறோம், உள்ள கூப்பிடுறோம். செங்கதிர் சிவப்பழகி செந்தூர பொட்டழகி செல்லமே வாடியம்மா செய்வினைகள் தீரும் அம்மா பாங்காய் நீரழிப்பேன் பக்குவமாய் பருக செய்தேன். நம்மளுக்கு தீர்த்தம் கொடுக்கிறது. பரிமள தைலம் கொண்டு பூசிடுவேன் அங்கமெல்லாம் ஆபரணம் கலைந்து விட்டு அன்னமென நடை நடந்து ஆனந்தமாய் வாடியம்மா மஞ்சர சாலையுள்ளே அமர்ந்திடுவாய் பீடத்தில் அன்புடனே ஏற்றிடுவேன் அகில் மணக்கும் சந்தனமும் கஸ்தூரி நலங்கும் வைப்பேன் இதமான சூட்டினிலே பாங்கான நீரினிலே பக்குவமாய் நீராட்டி இன்புருவின் வாடியம்மா ஈரேழு உலகம் தொழும் பொன்னழகி பூவழகி ஈரெட்டு பொற்குடத்தில் மங்கள நீர் அபிஷேகிப்பேன் உன் பட்டுடல் ஈரத்தினை பட்டு கொண்டு நான் துடைப்பேன் உன்னத செம்பட்டாலே உன்மேனி நான் பறைப்பேன் ஊற்றெடுக்கும் உன் கருணை உலகமெல்லாம் போஷிக்கும் ஊட்டிவிடும் நல்லமிர்தம் மார்க்கச்சை அணிவிப்பேன் 8 அடி எடுத்து வாடி ஏத்து மலர் மாடத்துக்கு எண்ணில்லா மலர்கள் கொண்டு அலங்கரிப்பேன் என்னவளே ஏற்றமிகு மலர்கள் கொண்டு மலர் மாலை நான் தொடுத்தேன் ஏற்றுக்கொண்டு வரமளிப்பாய் சரணங்களில் சரணமடி ஐங்கரனை ஈன்றவளே ஐம்புலனை ஆழ்பவளே ஐயமில்லை உன் மனமே சந்தனமும் ஏற்குமடி ஓங்கார உட்பொருளே கரிய முகல் சிகையழகே ஓதி உந்தன் நாமத்துடன் அகில் புகையும் நான் அளிப்பேன். 11 உபச்சாரம் இதோட முடியுது. 11 சரியா? இதுல பாத்தீங்கன்னா இந்த வேர்ட்ஸ் இது வரைக்கும் பாத்தீங்கன்னா அ இ உ வரிசையாகும். ஓகே, அடுத்தது ஃபுல்லா மந்திர ரூபம் மீதி. முடிக்கும் போது அதனுடைய ஃபுல்லா பசும்பொன் பாத்திரத்தில் அமுதனுக்கு நான் நினைப்பேன் பட்சணங்கள் பலவிதமாய் பாயாசமும் தருவேன். கடைசியை மட்டும் பாடி நான் கம்ப்ளீட் பண்றேன். கடைசியை மட்டும் பாடிடலாம், ஏன்னா நடுவுல இருக்க உபச்சாரம்னா கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிட்டு பின்னால போனோம். பரிவார யோகினிகள் புடை சூழ எழுந்தருள்வாய் மாணிக்க ஒளி குபையே அமர்ந்திடுவாய் சக்கரத்தில் என் தேகமெனும் சக்கரத்தில் அமர்ந்திடுவாய் ஒளி குபையே பஞ்சபிரம்மாசனத்தில் பரமேஸ்வரன் மடியில் பைங்கிலியே நீ அமர்வாய் ஆனந்த களிப்புருவாய் சத்தரமும் சாமரமும் தர்ப்பணமும் தாளவிருத்தம் சந்தனமும் குங்குமமும் மலர்களும் நான் படைத்தேன் ஆனந்த நறுமணமும் அக்ஷதையும் அர்ச்சிப்பேன் அன்புடனே ஏற்றிடுவாய் ஆடிடுவாய் நாதனுடன் தீப ஒளி சுடரே தீப ஒளி ஏற்றிடுவாய் தீபமாய் என்னுள்ளே என்றும் நீ ஒளிந்திடுவாய் பசும்பொன் பாத்திரத்தில் அமுதனுக்கு நான் அளிப்பேன் பக்ஷணங்கள் பலவிதமாய் பாயாசமும் தருவேன் என் தாகம் தீர்த்தவளே தீர்த்தம் கொஞ்சம் பருகிடடி என் தாகம் தீர்த்தவளே தீர்த்தம் கொஞ்சம் பருகிடடி கோவை செவ்வாயினிலே தாம்பூலம் தரித்திடடி
போற்றுகிறேன் உன்னாமம் பூவுலகும் ஆள்பவளே, வரமளிக்க வேண்டும் அம்மா, வளமுடனே வாழ்வதற்கே சூட்சுமமாய் எனக்குணர்த்தி மூலமதை ஏற்றும் விந்தை பாமரரும் அறிய செய்தாய். போற்றிடுவேன் உன்னாமம், ரகசியங்கள் அவள் அளித்தாள், அளித்து விட்டேன் நண்பருக்கே. ரகசியங்கள் அவள் அளித்தாள், அளித்து விட்டேன் நண்பருக்கே. வேதாம்பாள் உரைத்த சொல்லை நித்தமுறு ஏற்றிடுவாய், முழு நிலவாய் அவள் இருக்கும் நில ஒளியில் பாடிடுவாய், முழு நிலவாய் அவள் இருக்கும் நில ஒளியில் பாடிடுவாள். அன்னை அவள் உள் வருவாள், வேண்டியதெல்லாம் தருவாள், ஏற்றிடுவாள் உபச்சாரம் 64 யோகினிகள் 64 கோடி சூழ்ந்திருப்பர், 64 கலைகள் அவள் அருளால் சிறந்திடுமே. ஸ்ரீ வித்யை உனக்குள் வரும் சரஸ்வதியும் துணை நிற்பாள், ஸ்ரீ வித்யை உனக்குள் வரும் சரஸ்வதியும் துணை நிற்பாள். அன்னை லலிதாம்பாள் சரணம் சரணாங்களே, அன்னை லலிதாம்பாள் சரணம் சரணாங்களே, அன்னை லலிதாம்பாள் சரணம் சரணாங்களே. ஃபுல்லா பாடுங்க, அந்த வைப்ரேஷன் எப்படி இருக்கு, பூஜையில பாடு. அவள் கொடுத்தது, கொடுத்த வார்த்தைகள், நான் எதுவுமே பண்ணல. அவ கொடுத்தா. ஒரு எவ்வளவு நேரம் நினைக்கிறீங்கம்மா? காலையில் ஒரு 6 மணிக்கு உட்கார்ந்து 10 மணிக்கெல்லாம் முடிச்சிட்டேன் கிட்டத்தட்ட. கிட்பினால பிழை பொருத்தலும் இருக்கு. எனக்கு பாட்டு தெரியாது, எப்படியும் ஒரு உள்ள வருது. இப்ப இன்னொன்னு அடுத்ததும் போயிட்டு இருக்குது. அடுத்தது அம்பாளோட அனுகிரகத்தால நான் கொஞ்சம் எழுதிட்டேன். இன்னும் நிறைய எழுதியிருக்கேன் பாட்டு. அவ கொடுப்பா, திடீர்னு உள்ள வரும்போது அம்பாளோட அனுகிரகம் நிறைய. சஷ்டி